ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு கொரியன் ஃபீல் குட் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபீல் குட் மூவி எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இந்த திரைப்படத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கும்போது உங்க ஃபேமிலியோட நீங்க பயங்கரமா கனெக்ட் ஆவீங்க. இதுக்கு மேல இந்த திரைப்படத்தை பத்தி நான் ஓவரா பேச விரும்பல. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே கொரியால இருக்கிற ஒரு பழைய வயசான கப்பலை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின். நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அவங்க கூட கேக்குறாங்க, இன்னைக்கு கூட நீங்க கடைக்கு போகணுமா, நம்ம பசங்க வர மாதிரி இருக்காங்க, இன்னைக்கு இருங்கள அப்படின்னு சொல்ல இவங்க இதை சொல்லி முடிக்க அவங்க பசங்க பேர பசங்க எல்லாரும் அவங்கள பார்க்க வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோவுமே எங்கிட்ட ஓடி வாங்கன்னு பேர பசங்க கிட்ட கூப்பிட பேர பசங்க இதெல்லாம் கண்டுக்காம பாட்டியை தான் போய் கொஞ்சுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே இவங்க எல்லாம் பேசிட்டு இவங்க பசங்க, அப்பா எங்க பசங்களை நல்லா பாத்துக்கோங்க, எங்க பசங்க எந்த விதமான சேட்டையும் பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நாள்ல வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்கிறதே இவங்கெல்லாம் ஃபேமிலியை ட்ரிப்பு போறாங்க. பசங்களை இவங்களை பாத்துக்க சொல்லி தான் இவங்க கிட்ட விட்டுருப்பாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கடையில உட்காந்துருப்பான். கடையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்து, சார் இந்த கடை தான் பெருசா போக மாட்டேங்குதே, நான் எவ்வளவு நாளா கேட்கறேன், எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு என்ன கோவம்னு தெரியல, அந்த ஆளை போட்டு அடியே நடிச்சு அங்கிருந்து துரத்தி விட்டாரான். இதெல்லாம் பார்த்தவங்க பேத்தி, தாத்தா இந்த மாதிரி நீங்க கோவப்படாதீங்க, நீங்க கோவப்பட்டா எனக்கு பயமா இருக்கு, எதனால இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் போதே நம்ம ஹீரோவை ஒரு ஆள் தட்டி விட்டுட்டு போயிடுறான். தான் கை பிடிச்சு கூட்டிட்டு வந்து தான் பேத்தியோட கைய அவர் அப்படியே விட்டுறாரு. இந்த மாதிரி ஆனவன்னு அவருக்கு பல நினைவுகள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 1980 நார்த் கொரியால இருக்கிற ஒரு பகுதியை காட்டுறாங்க. அந்த பகுதியை ஃபுல்லாமே சைனா குண்டு போட்டு அடிக்க போறதா சொல்றாங்க. சோ அதுல இருக்கிற மக்கள் எல்லாரும் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போர்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க போர்ட்டை நோக்கி போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. போறதுக்கு கப்பல் இல்லாம மக்கள் எல்லாருமே பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குடும்பத்துல மொத்தமா 6 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா, ஹீரோவோட குட்டி தம்பியையும் அவங்க அம்மா தான் குட்டி தங்கச்சியும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனுக்கு அடுத்து பிறந்த ஒரு தங்கச்சியை கூட்டிட்டு அவன் முதுகுல தூக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் தங்கச்சியை பார்த்துமே என்ன நடந்தாலும் அண்ணனோட தோலை மட்டும் விட்டுறாத, டைட்டா என்ன கட்டி பிடிச்சுக்கோ, எனது ஒரு போர்க்களம், விளையாட்டுத்தனமா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த போர்ட்டுக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இவங்களை காப்பாற்ற வேண்டிய அமெரிக்க கப்பலே அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல்ல இருக்கிற ஒரு கொரியன்காரன், தயவு செஞ்சு என மக்களை காப்பாத்துங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இங்க நிறைய பேர் இறந்து போயிருவாங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த ஜெனரலுமே மக்களை கப்பலை ஏத்துக்க ஒத்துக்கிறாரு. இப்ப மக்கள் எல்லாரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏறும் போதுமே இவங்களுக்கு இடம் கிடைக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் பார்த்த ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு படகு மூலமா அந்த கப்பல் கிட்ட போயிறாரு. ஆனா அந்த கப்பல் மேல ஏறணும்னா கைத்து பிடிச்சுதான் போகணும், அதுமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பனிகாலங்கிறதுனால மேல போறவங்க எல்லாருமே கிரிப்பு கிடைக்காம அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோட அப்பா மேல போயிடுறாரு. நம்ம ஹீரோட அம்மா மேல போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தங்கச்சி எப்படியாவது மேல கொண்டு போயிடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் மேல போயிடுறான். ஆனா மேல போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது தன் தங்கச்சியோட சட்டை கைத்துணி மட்டும்தான் இருக்கு, அவன் தங்கச்சியை காணுன்னு. அவங்க அப்பாட்ட சொன்ன அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ அழுகாத, நான் தங்கச்சியை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன், ஆனா இன்கேஸ் நான் வரலீனா என்னை பத்தி ஃபீல் பண்ணாத, பூசன்ல இருக்கிற உன் அத்தை வீட்டுக்கு போயிருங்க, நான் அங்க வந்துருவேன், நான் இன்கேஸ் வரலீனா நீ தான் குடும்பத்துக்கு பாத்துக்கணும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் பயங்கரமான தண்ணி வருது. நம்ம ஹீரோட அப்பா கீழே இறங்கி தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பயங்கரமா கத்துன்னு கத்துது. ஆனா இவங்க இருக்கிற ஷிப் அப்படி கிளம்ப ஆரம்பிக்குது. அவங்க அப்பா கொஞ்சம் கூட பயப்படாம ஃபேமிலியை பாத்துக்கோ, நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இடத்த ஃபுல்லா பாம்பு போட்டு அப்படியே அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா பூசன்ல இருக்கிற இவங்க அத்தை வீட்டை காட்டுறாங்க. அவங்க அத்தைக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடிகார புருஷன், எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க இந்த இடத்துக்கு அடைக்கலம் தேடி வராங்க. நம்ம தம்பியோட பொண்டாட்டியாச்சு, நம்மளோட்ட யாரு பாத்துக்குவான்னு அந்த அத்தைக்காரி இவங்க நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இவங்கள எதுக்கு இங்க சேர்த்தேன்னு போட்டு அவங்க காதுபடவே திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் இந்த ஃபேமிலியை பாத்துக்கிட்டாகணும். நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணி அவன் தங்கச்சியை முதுகுல சுமந்துகிட்டு டெய்லியும் ஸ்கூலுக்கு போவான். ஆனா இவன் நார்த் கொரியால இருந்து வந்ததுனாலேயே நிறைய பசங்க இவன் கூட சேர மாட்டாங்க. ஆனா இவனுக்கு கட்ட கடைசியில ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஷூ பாலிஷ் போடும்போது ஒருத்தர் இவங்கிட்ட பேசுறாரு. அவருமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உன் ஃபேமிலி முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கிட்ட போயிடுறாரு. இவர் யாரும் கிடையாது, ஹுண்டாய் ஓனரை தான் இந்த சீன்ல காட்டி இருந்திருப்பாங்க. போய் அங்க இருக்கிற சில அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி சாக்லேட் கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க சாக்லேட் கொடுப்பாங்க. மத்த யாரு சாக்லேட் வாங்குறதும் சின்ன பசங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வாட்டி சாக்லேட் வாங்கிடுவான். நார்த் கொரியன்ஸ்க்கு எப்படி நீங்க சாக்லேட் கொடுப்பீங்கன்னு அவனை போட்டு அடிக்க பயங்கரமா துரத்திட்டு இருக்காங்க. இவனும் அப்படி இப்படின்னு பயங்கரமா வர்றான். அதுக்கப்புறமா தான் ரேடியோ நியூஸ்ல ஒன்னு சொல்றாங்க, இவங்க இருந்த ஏரியால இப்ப போற நிறுத்திட்டாங்களாமா. அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் சரி அவங்க அம்மாவும் சரி நாங்க எங்க ஊருக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு அங்க சீஸ் ஃபயர் மட்டும் தான் போட்டிருக்காங்க, இப்போதைக்கு அந்த இடத்துல குண்டு போட மாட்டாங்க, ஏற்பட்ட போர்னால அங்க வாழ முடியாது, பேசாம இங்கேயே வாழுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இந்த நியூஸை கேட்டுட்டே இருப்பான். அந்த இடத்த கரெக்டா இவனை துரத்திட்டு வந்த பசங்க வந்து இவனை போட்டு அடிடி நடிக்கிறாங்க. சாக்லேட் கொடுடா அப்படின்னு சொல்ல இவன் வாய்க்குள்ள சாக்லேட் வச்சுக்கிறான். அந்த சாக்லேட் எடுத்துட்டு வந்து இவன் வீட்டுல கொடுக்குறான். அவங்க அம்மாவுமே எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வர அப்படின்னு இவனை பிடிச்சி திட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே எனக்கு தெரியுமா, என்னாலதான் அப்பாவும் தங்கச்சியும் காணாம போனாங்க, அதனால என்ன நீ எவ்வளவு வேணா திட்டலாம், ஆனா இதனால வரைக்கும் நீ தங்கச்சி பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன் தங்கச்சி இந்த மாதிரி காணாம போனதுல எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, ஆனா நான் அதை பார்த்தேன்னா அவங்க 3 பேத்தையும் வளர்க்க முடியாது, சோ நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நல்லபடி அப்படின்னு சொல்ல இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா பிரசண்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவன் பேத்தியை கூட்டிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பான். இவங்களாம் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அங்க 2 இந்தியன் கப்பல் ஜாலியா டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருந்த 2 ரேசிஸ்ட் கொரியன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏண்டா டீனா இங்கதான் வந்து குடிப்பீங்களா, உங்க ஊர்ல டீ கிடையாதான்னு இவங்களை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா இதெல்லாம் பார்த்தோன்னே இவர் கடுப்பாயிடுறாரு. யார் எங்க இருந்து வேணாலும் வரலாம்டா, இந்த மாதிரி தான் ரேசிசம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு ஹீரோட பேத்தியை பார்த்து உங்க தாத்தா சின்ன வயசுல இருந்து நிறைய ரேசிசம் பார்த்து இருக்கான், அதனாலதான் உனக்கு இவ்வளவு கடுப்பாரான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ எந்த காலேஜுக்கு படிக்க போனாலும் எங்க போனாலும் அவனை ஒரு அகதியா தான் அங்கிருந்து எல்லாருமே பார்ப்பாங்க. தன்னோட தங்கச்சி தம்பியை வளர்க்கறதுக்காக இவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது தான் ஒரு நாள் இவன் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருப்பானா, ஜெர்மனில இருக்கிற மைன்ஸ்ல வேலை பார்க்க ஆட்கள் தேவைப்படுதாமா, அதுக்கு நிறைய கொரியன்ஸ் போறாங்க, நம்மளும் போவோமா அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. ஆனா நம்ம ஹீரோக்கு அவன் தம்பி யூனிவர்சிட்டியில சேர்த்தி படிக்க வைக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அதனாலையும் ஒரு புது வீடு கட்டணுங்கிறதுனாலையும் இவன் அந்த வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்க போறதுக்கு பயங்கரமான இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணி இவனையும் ஃப்ரெண்டும் ஜெர்மனிக்கு போறாங்க. ஜெர்மனிக்கு போன உடனே நல்ல சொகுசான வேலையா இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி இல்ல. பூமி கரியில பல அடிக்கு போய் இவங்க மைன்ஸ்ல வேலை பார்த்தாகணும். மூஞ்சி ஃபுல்லா கரியில இவங்க வேலை பார்க்கணும். வேலை பார்க்கும்போது பல அடிகள் இவங்களுக்கு படும். சாப்பிட்றதுக்கு வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு இவ்வளவு வருத்தம் இருந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு வீக் ஆஃப் இருக்கும்போது ஜாலியா ஊர் சுத்தி பார்த்துட்டு இருப்பான். ஒரு கொரியன் லேடி பாட்டு பாடிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இவங்க தான் நம்ம படத்த ஒரு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு ஒரு காய்கறி வண்டியில போய் வண்டியை விட்டுருவான். ஸோ இதை பார்த்தோன்னே இவன் கொரியனா இருக்கான்ல, இவன் நர்ஸா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ இவனுக்கு இப்ப அப்படியே பேண்டேட் போட்டு விடுறான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருந்து கட் பண்ணா இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் அப்படி என்ன ஆகுதுன்னா அங்க இருந்த எல்லா கொரியன்ஸுமே பக்கத்துல இருக்க எல்லா கொரியன்ஸும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கெட் டுகெதருக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவான். ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க ஜாலியா பேசி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொரியன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். இத ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோ அவங்களுக்காக சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி பல இடத்துக்கு போய் சுத்தி பாக்குறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அவளோட நர்ஸ் வேலையை பத்தியும் தன்னோட லோன்லியான வாழ்க்கையை பத்தியும் நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வழக்கம் போல மைனிங்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நல்லாவே மாட்டியிருப்பான். தான் ஃப்ரெண்டை காப்பாத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோவை அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த இடத்துக்கு இப்ப அப்படியே கேஸ் வந்து அங்க ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துருது. இந்த மாதிரி விபத்து நடந்ததுனால பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ரைட்டா இப்போ அந்த மைனிங்கே போறா. அந்த மைன்ஸுக்கு போனாதான் தெரியுது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க உயிரோட இருக்காங்களான்னே தெரியல. இந்த 2 பேத்துக்காக யாரும் உள்ள போக மாட்டாங்கன்ட்டு அவங்கள அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, உங்களை நம்பி தானே அவங்க கொரியால இருந்து இங்க வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்க உசுருக்கலாம் நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்க அந்த மேனேஜர் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆனா அப்படியுமே அவங்க பேச்சு இவங்க கேட்கற மாதிரி தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கொரியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உசுரே போனாலும் பரவாயில்ல ஆளுக்களை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கீழே அப்படியே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. சுயனனையும் வந்து பார்த்தா ஹீரோவை காணும். ஹீரோவை அப்படி இப்படின்னு தேடி பார்க்கறான். ஹீரோட கையை மட்டும்தான் இருக்கு. அவன்
வாயு மூஞ்சின்னு எல்லா இடத்துலயுமே கறி போயிருக்கு. எந்திரிக்க முடியாம அப்படியே படுத்து கிடக்குறான். நம்ம ஹீரோக்கு பல நினைவுகள் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவங்க அப்பாட்டையுமே தம்பி இந்த மாதிரி டிகிரிக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன், தங்கச்சி இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா, முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை காப்பாத்தி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை காப்பாத்திடுவாங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ ரொம்ப பத்திரமா பாத்துக்குவா. நம்ம ஹீரோவுமே இன்னும் ஒரு வாரத்துல என்னோட வீசா முடிய போகுது, சோ இதுக்கப்புறம் நீ இங்கிருந்து கஷ்டப்பட வேணாம், என் கூட வந்து எவ்வளவோ சொல்லுவான். ஆனா ஹீரோயினுக்கு அங்கிருந்து வரதுக்கு மனசே இருக்காது, அழுதுட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. இங்கிருந்து கட் பண்ணா பல வருஷம் கழிச்சு தான் ஃபேமிலியை பார்த்தோன்னே அவன் தங்கச்சி ஆகட்டும் அவன் தம்பி ஆகட்டும் பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே நம்ம உழைச்ச காசுல நம்ம வீட்டை கட்டி இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தூக்கிட்டு பயங்கரமா ஆடுறான். சோ இதுக்கப்புறம் பொழப்புக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவங்க அத்தை கடையவே பாத்துக்க ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. பார்த்தா ஒரு நாள் ஹீரோயின் அந்த வீட்டுக்கே வந்துருவா. ஹீரோயின் பார்த்தாதான் தெரியும் அவ 3 மாசம் கர்ப்பமா இருப்பா. நம்ம ஹீரோ ஊரை விட்டு போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே நேவல்ல கேப்டன் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பான். அதுக்கு எழுதி போட்டு அதுக்கான ஒரு வாய்ப்புமே அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். இது அவனோட ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லலான்னு பார்த்தா அவன் தங்கச்சிக்காரி என்ன பண்றானா இந்த மாதிரி நான் ஒருத்தனை லவ் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராண்டான வெட்டிங் வைக்கணும், அதுக்கு இந்த வீட்டை வித்து கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா நீயாவது சம்பாதிச்ச, உங்க அண்ணங்கார கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கான், சோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இவங்க பயங்கரமா திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அந்த மாதிரி டைம்ல தான் வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் போயிட்டு இருந்திருக்கு. கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால காசு கொடுத்த நிறைய கொரியன் சோல்ஜர்ஸை வியட்நாமோட வார் ஜோனுக்கு கூட்டிட்டு போறதா கேள்விப்பட்டிருக்கான். சோ இந்த மாதிரி நான் வார் ஜோனுக்கு போக போறேன்னு அவன் வைஃப் கிட்ட சொல்ல அவங்க வைஃப் இதை ஏத்துக்கவே மாட்டிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் உன் சிப்ளிங்காகவே வாழாத, உனக்காக ஏதோ பண்ணிக்கோ, நமக்கும் குழந்தை இருக்கு அதை பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சாக்ரிஃபைஸை நான் பண்ணிதான் ஆகணும்னு இவன் வியட்நாமுக்கு போறான். இவன் வியட்நாமுக்கு போன முதல் நாளே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது. அதான் அங்க இருக்க சில சின்ன பசங்க பசி காரணமா சின்ன வயசுல இவங்க எப்படி எல்லாத்துக்கிட்ட போய் சாக்லேட் கேட்பாங்களோ அதே மாதிரி இவங்கிட்டே ஒரு பையன் சாக்லேட் கேட்கறான். பையன் சாக்லேட் வாங்கி இருந்திருப்பான். அந்த பையன்கிட்ட இருக்கிற சாக்லேட் அடிச்சுட்டு ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அவனோட சின்ன வயசுனா வந்து அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறான். சாக்லேட் கொடுக்கும் போது இந்த இடத்துல இருக்காதீங்க, இங்கிருந்து போயிருங்கன்னு அந்த பையன் சொல்ல எவ்வளவோ ட்ரை பண்றான். அந்த பையன் சொல்லி 2வது நிமிஷத்துலயே அவங்க ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிக்குது. அந்த இடமே அப்படியே சின்ன பின்னமாயி போச்சு. நிறைய மக்களை தான் கண்ணு முன்னாடி இறந்ததை பார்த்தோன்னு தான் நம்ம ஹீரோக்கு புரியுது எவ்வளவு பெரிய தப்பான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்னு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ 11 மாசம் அங்கேயே சர்வைவ் ஆறான். ஒரு காட்டுல ஒரு வியட்நாம் டெரரிஸ்ட் பிடிக்கிறதுக்காக இவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கொண்டு வந்து ரேடியோல இருந்து சத்தம் கேட்டுரும் அந்த டெரரிஸ்ட் இவங்களை போட்டு தரலான்னு போவாங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு கொரியன் சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை காப்பாத்திடுவாங்க. சோ இதுக்கப்புறம் அப்படி அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா அங்க நிறைய அகதிகள் மாதிரி இருப்பாங்க. அவங்களுமே எங்களை கூட்டிட்டு போங்க, இல்லாட்டி நாங்க இங்கே இருந்து செத்துருவோம், பசங்களையாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னு எங்களுக்கு மனசரிங்க அவங்களை கூட்டிட்டு போலான்னு போகும்போது டெரரிஸ்ட் மறுபடியும் இவங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் அவன் தங்கச்சி இவன மாதிரி முதுகுல சுமந்துட்டு இருந்திருப்பான். அந்த தங்கச்சி அப்படி இவன் தண்ணியில விட்டுறான். இதெல்லாம் பார்த்தோன்னு இவன் சின்ன வயசு நான் வந்து அந்த தங்கச்சியை காப்பாத்தலான்னு போறான். ஆனா அந்த மாதிரி காப்பாத்தலான்னு போகும்போது குண்டு கரெக்டா இவனோட காலையே வந்து இறங்கிடுது. ஆனா மித்த கொரியன் சோல்ஜர்ஸோட ஹெல்ப் மூலமா இவன் அந்த குழந்தை காப்பாத்திடுறான். ஆனா இந்த மாதிரி குண்டடிப்பட்டதுனால இவன் கால் போயிருது. இதை பார்த்தவங்க வைஃபுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோவுமே தன் தங்கச்சிக்காக தான் காலையே இழந்து அவளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே கொரியன் டிவி ஷோ ஒன்று காட்டுறாங்க. அந்த டிவி ஷோ எந்த மாதிரி ஒரு டிவி ஷோனா போர்ல இந்த மாதிரி தொலைஞ்சு போன நிறைய ஃபேமிலிஸ் கண்டுபிடிச்சு ரீயூனைட் பண்றதா அவங்க வேலை. இந்த மாதிரி ஒரு டிவி ஷோ இருக்கிறதுனால தன் தங்கச்சியையும் தான் அப்பாவையும் தேடலான்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போனா போர்ல பாதிக்கப்பட்டு பிரிஞ்ச நிறைய குடும்பங்கள் அங்க இருக்கு. பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே நான் இந்த கலர் சட்டை தான் போட்டிருந்தேன், என் பேர் இது, எங்க அப்பா அம்மா பேர் இதுன்னு நிறைய பதாகைகளோட அப்படியே நிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவர் பார்க்க என் பையன் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி 2 பேத்தி பேச வைக்கிறாங்க. ஆனா பேசும்போதுதான் தெரியுது இவரு அவரோட அப்பா இல்லைன்னு. இதெல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்ம தொலைஞ்சு போன ஃபேமிலியில யாருமே கிடைக்க மாட்டாங்களான்னு இவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோட தங்கச்சி உயிரோட இருக்காங்க, அவங்க இவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பேசும்போதுதான் தெரியுது தொலைஞ்சு போன இவனோட தங்கச்சிய ஒரு அமெரிக்கன் கப்பல் அடாப்ட் பண்ணி அமெரிக்கா கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப அவ பேசினா இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுறா, இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு டிரான்ஸ்லேட்டரோட ஹெல்ப் மூலமா இவளோட பேரையும் இவளோட ஊர் பேரு அவங்க அப்பா பேருன்னு எல்லாத்தையுமே தங்கச்சிக்காரி சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோமே என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு தழும்பு இருக்கும், வலது கையில் இந்த மாதிரி தழும்பு இருக்கா பாருங்க அப்படின்னு கேட்க இப்ப தழும்பு எடுத்து காட்டினா அது அவன் தங்கச்சியே தான். அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா நான் தொலைஞ்சு போகும்போது இந்த சட்டை தான் போட்டிருந்தேன்னு இந்த சட்டை எடுத்து காட்டுறா. அது பார்த்த உடனே நம்ம ஹீரோ கதறி கதறி அழுகிறான்.
இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோட ஃபேமிலியும் கதறி கதறி எழுதுறாங்க. ஏன்னா தொலைஞ்சு போன தங்கச்சி வந்துட்டு கிடைச்சிட்டாலேங்கிற சந்தோஷத்துல அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா கதறி கதறி எழுத ஆரம்பிக்கிறாங்க. தொலைஞ்சு போன தங்கச்சியுமே இவங்க ஃபேமிலியோட ஒட்டுக்கா சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்து சந்தோஷத்திலேயே அவங்க அம்மா ஒரு வருஷத்துல இறந்தும் போயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே அவங்க அப்பாவோட போட்டோ கிட்ட போய் இந்த மாதிரி நான் தங்கச்சி சேர்த்து வச்சுட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் நீங்க நம்ம ஃபேமிலியோட வந்து சேரவே இல்லை, நீங்க இவ்வளவு நாள் சேருவீங்கன்னு சொல்லி தான் இந்த கடையை நான் விற்காமலே இருந்தேன், ஏன்னா இந்த கடையில தான் ஒரு ஃபேமிலியா ரீயூனியன் ஆகும்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க வரப்போறதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோட ஒய்ஃப் கிட்டயுமே போய் இந்த கடையை நான் விற்க போறேன் அப்படிங்கிற முடிவையும் இவன் எடுக்கிறான். இங்கேயே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.